இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் ஆண்டவர் 3 நீதிகளை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மனிதர்களால் செய்யப்படுகிற நீதியான காரியங்கள் 3 காரியங்களை எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுவரையிலும் உங்களுக்கு போதித்த போதனைகள் ஒரு மலை போல குவிந்து காணப்பட்டாலும் அவைகளின் மேலே நின்று கொண்டு எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த 3 காரியங்கள் எவைன்னு சொன்னால், தர்மம் செய்கிறது எப்படி, ஜெபம் பண்ணுகிறது எப்படி, அதே போல் உபவாசம் இருப்பது எப்படி என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அதாவது செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாது? மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். இதற்கு முந்தின அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் நற்கிரியைகள், நீங்கள் செய்கிற கிரியைகளை மனுஷர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அங்கே காண சொல்லுகிறார், இங்கே காண வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது விசுவாசிகள் ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னா, மனுஷர்களுக்கு 4 பேர் பார்த்தாதான் நான் தர்மம் செய்வேன், 4 இடத்துல என்னை புகழ்ந்தாதான் தர்மம் செய்வேன் என்கிற ஒரு நோக்கமின்றி, எந்த ஒரு மற்றவர்கள் காண வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பின்றி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவர்கள் இந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் இதை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். பரலோகத்திலிருந்து பலன் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மனுஷரால் புகழப்படுகிறதற்கு 2ஆம் வசனத்தில் அதை அடிக்கோலிட்டு காட்டுகிறார். மனிதர்கள் காண்பது தப்பல்ல, மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக நீ தான தர்மத்தை செய்யாத. மாயக்காரர் ஆலயங்களில் வீதிகளில் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதிவையாத. ஒரு கையில் பணத்தை கொடுத்துட்டு இன்னொரு கையில் எக்காலத்தை ஊதுகிறது, தம்பட்டம் அடிக்கிற காரியத்தை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி உன்னை புகழ்ந்து அவர்கள் உன்னை இப்படிப்பட்ட கருணை கண்ணன், இவர் தாராளமாய் கொடுக்கிறவர்லாம் உன்னை பெருசாக பேசி அதை நீ செய்யணும்னு நினச்சா, அதை தான் இந்த பூமியில் நீ பெறணும்னு நினச்சா அதை இந்த பூமியிலேயே உனக்கு கிடைச்சாச்சு. பரலோகத்தில் இருந்து உனக்கு எந்த ஒரு பலனும் அது கிடைக்காது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது. இது எதை குறித்து சொல்கிறான்னு சொன்னால், நீ எந்த கொடுக்கிற காரியத்தையும் நீ உன்னுடைய பதிவேட்டில் எழுதி வைக்க வேண்டான்னு சொல்கிறார். அது உன்னுடைய இருதயத்தில் கூட, உன்னுடைய நினைப்பில் கூட நீ வைக்கணும் அப்படின்னு நினைக்காத. அதனால தான் வலதுகை செய்கிறத நீ இடதுகை அது பார்க்காம இருக்கும்படியாக செய் என்று சொல்கிறதுக்கு காரணம், நீயே குறிப்படுத்தி வைக்க வேண்டிய தேவையில்லை, மற்றவர்களும் அதை எழுதி வைக்க வேண்டிய தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீ தர்மம் செய்கிறானா அதை அந்த நாளிலே அந்த நிமிஷத்திலேயே அதை மறந்துவிடு என்கிற கருத்தை வலியுறுத்தும் வண்ணமாக ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன் இருதயத்தை பார்க்குறாரு. என்ன நோக்கத்துக்காக கொடுக்கிறாய் என்று பார்க்கிறார். மனுஷரால் புகழப்படுகிறதற்கு கொடுக்கிறாயா, இல்லை தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக என் அப்பாவினுடைய சந்தோஷத்தை நிறைவாக்கும்படியாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கிறாயா? நம்முடைய உள்ளத்தை பார்த்துட்டு அந்தரங்கத்தினுடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு வெளியரங்கமாக பலனளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் நிச்சயம் தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகளில் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு சம்பவத்தை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இத்தாலியா பட்டாளம் என்று சொன்னால், இத்தாலி பட்டாளத்தில் 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிற கொர்நேலியு என்கிற ஒரு புறஜாதி மனுஷன் இருக்கிறான்.
செசரியா பட்டணத்தில் இருக்கிறான். அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கம் ஜெபமாக இருந்தால் இன்னொரு பக்கம் தான தர்மங்களை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். இங்கே ஆவியானவர் அந்த இத்தாலியா பட்டாளத்தில் உள்ள அந்த கொர்நேலியுடைய கேரக்டரை எழுதுகிறார். அவன் மிகுந்த தர்மங்களை செய்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. 2 காரியங்களையும் குறித்து அங்கே தேவதூதன் பேசுகிறதை பார்க்கிறோம். உன் ஜெபங்கள் மாத்திரம் தேவ சந்நிதியில் எட்டுனதுனால நான் வந்தேன்னு சொல்லலை. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம தாரை ஊதுவியாதபடி நிச்சயமாக நாம் தான தர்மங்களை செய்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17-18 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குலையிறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவான் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே போல் நீதிமொழிகள் 22:9 கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 1 யோவான் 3:18 சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். கிரியை செய்யணும், ஜபிக்கிறது மாத்திரம் போதாது, கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:25-35 கூட பவுல் சொல்கிறார், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லி அங்கே பவுல் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். கலாத்திய சபைக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அதாவது மூத்த அந்த அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார்கள், தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் என்று பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான தர்மங்கள் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கமாக அது காணப்படுகிறது. இன்னொரு பக்கம் அது ஒரு ஜெப வாழ்க்கையாக அது காணப்படுகிறது. என ஒரே ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், சோதோமினுடைய பாவத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சோதோமின் பாவம் கொடியது ஏன்னு சொன்னால், ஆபிரகாமிடத்தில் தேவன் கூறுகிறார். ஆதியாகமம் 18:20 22 இவைகளில் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் அதிகமாக தேவனிடத்தில் மன்றாடி பார்க்கிறார், அந்த சோதோமை பாதுகாக்கும்படியாக, காப்பாற்றும்படியாக. 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாக பேசி அவர் ஜெபித்த போதிலும் கூட அந்த சோதம் அழிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த சோதோமின் பாவத்தை நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும் பொழுதும் இந்த பாவத்தை அவர் நினைப்பூட்டுகிறார். பேதுரு அவர் தன்னுடைய நிருபங்களிலும் இந்த காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். யூதாவில் ஒரே ஒரு அதிகாரம்தான் இருக்குது, அவரும் கூட இந்த சோதோமினுடைய பாவம் கொடியது என்பதை பேசுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானும் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த காரியங்களை குறிப்பிடுகிறார். அப்படிதான் என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமையான பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் எசேக்கியேல் அருமையான அந்த பதிலை தருகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் கர்வம், அதாவது இருமாப்பு, தங்களுடைய ஒரு ஐசுவரியவான் எப்படி தனக்கு இருந்த ஆஸ்திகளை அருமையாக அனுபவித்து கொண்டு
நாய்களோடு கூட சண்டை போட்டு கீழே விழக்கூடிய துண்டுகளை பொறுக்கி நாய்களிடத்தில் கடி வாங்கி வாழ்ந்த லாசருவின் மேலே எந்த அளவுக்கு கரிசனையற்று இருந்தானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக அந்த சோதோமின் மக்கள் இருந்தார்கள் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார். கர்வம், ஆகார திரட்சி, அதாவது பெருந்தீனிக்காரர்களாக இருக்கிற ஒரு பாவம், நிர்விசாரமான சாங்கோபம், கரிசனையும் கவலையும் அற்ற வாழ்க்கை. அடுத்தவன் எப்படி போனா என்ன, நாய்கிட்ட கடிபட்டா என்ன, அவனுக்கு துண்டு கிடைச்சா என்ன, கிடைக்காம போனா என்ன, என்னுடைய வயிறு திருப்தியாக நிரம்ப வேண்டும் என்று சொல்லி, எப்படி ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்திருந்த பொழுது என் ஆத்துமாவே புசித்து குடித்து அநேக நாட்கள் நீ இளைப்பாருன்னு சொன்னாரோ அதே காரியத்தை செய்கிறது போலத்தான் அவர்கள் காணப்பட்டபடியினால அன்றும் தொடர்ந்து சொல்லுகிறார், சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவன் பலப்படுத்தவில்லை. இதுதான் சோதோமின் பாவம் என்று சொல்லி எசேக்கியேல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த சோதம் அழிக்கப்பட்டு போனதையும் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனமாக இருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தான தர்மங்களை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்படிப்பட்ட பலன் நமக்கு உண்டாகும். 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. நம்மளே ஆள வச்சு சொல்லி நம்மை குறித்து புகழ சொல்லுகிறதற்கும் மனிதர்களுடைய வாயில புகழை எதிர்பார்க்கிறதற்கும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பினால் நாம் உத்தமர்களாய் மாறப்போகிறதில்லை. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி.